திருவள்ளூர் ஒன்றியம் தொட்டிக்கலை ஊராட்சி சார்பாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் ஒன்றிய தலைவர் திரு விஜி மற்றும் திருவள்ளூர் ஒன்றிய இணைச் செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தொட்டிக்கலை கிளையில இருந்து வந்திருக்கிறோம். நம்ம விஜயனாவை கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும். இப்போ எல்லாரையும் நம்மள ஒண்ணு சேர்த்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டிக்கிறாங்க. இதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அதிகமா இருக்குது. கண்டிப்பா இந்த வாட்டி விஜயனா தான் தலைவராக வருவாங்க. அதனால எங்களோட ஸ்ட்ரென்த்தை தொட்டிக்கலை கிராமத்துல ஸ்டார்டிங்ல இவ்வளவு காட்டி இருக்கிறோம். இன்னும் வந்துட்டாங்களா எங்களோட பெஸ்ட் நிறையவே காட்டுவோம். நாங்க ரொம்ப தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம். கண்டிப்பா அதுதான் உங்களால முடியும். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை தளபதி கோட்டையா மாற்றணும். 2026 அண்ணன் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பிறக்கும். ஏழை எளியவர்கள் குறைப்பாங்க, விலைவாசிலாம் கம்மியாகும், எல்லாமே நல்லது நடக்கும். அதெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பா எங்க கிராமத்துக்கு நீங்க பார்த்து ஜெயிச்சு வந்து எங்க கிராமத்துக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க தளபதியை கூட்டு வரும். கிராமத்துக்கு தளபதி கூட்டு வரும். அதிக ஓட்டு வாங்குற பஞ்சாயத்துக்கு வருவார் தளபதி. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் நான் சொல்ற தலைவர்கள் மத்தியில நாமன்னு சொல்ற தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம தளபதி சொன்னதால்தான் நம்ம மாநாட்டுல நான் இல்லாம நாமன்னு நம்ம செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. இங்க இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துல பூந்தமல்லி தொகுதியில திருவள்ளூர் ஒன்றியத்துல தொட்டிக்கலை கிராமத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு மகளிர் இணைஞ்சிருக்கீங்க. இதுவே இப்ப எங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன மகளிர் மாநாடு மாதிரி தெரியுது. இதை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தளபதியோட ஆட்சியில மகளிருக்கு சம பங்கு கொடுக்கணும்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. எல்லா விஷயங்கள்லயும் மகளிருக்கு அவரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம தளபதி நம்ம மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவரோட எண்ணத்திற்கு ஏற்றாற் போல நம்ம பூந்தமல்லி தொகுதியில மகளிரோட ஓட்டு தான் அதிகமா இருக்கு. நாம மனசு வச்சா வருகிற 2026 நம்ம ஒரு பஞ்சாயத்துல இருந்து இவ்வளவு மகளிரை கூட்ட முடியும் நம்மளாலன்னா, அப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை மகளிர் இருப்பாங்க. நாம மகளிர் மனசு வச்சா கண்டிப்பா நம்ம தளபதியை வருகிற 2026 முதல்வராக ஆக்கலாம். நாம அதுக்காக ஒற்றுமையோட செயல்படணும். ஒற்றுமை ஒண்ணு மட்டும்தான் நமக்கு பலம், அது எதிராளிக்கு பலவீனம். ஒற்றுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க, ஒத்துமையா செயல்படுங்க. நம்ம கட்சியை நாம வளர்க்கணும். அதில் நம்ம முழு முயற்சியோட இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்களாம் மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். இவங்கெல்லாம் ஆண்டது போதும். 40 வருஷம் 50 வருஷம் ஆண்டது போதும். எதுவுமே தமிழ்நாடு நல்லது பண்ணல. ஒரு புதுசாக ஒரு தலைவர் வரட்டும், 2020 வரட்டும், அவர் நல்லது பண்ணுவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான். தளபதி கட்சியில் வரப்பிரசாதம் அவர் தொழிலெல்லாம் விட்டு 250 கோடி 200 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்கோசம் உழைக்கிறதுக்கு